ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான உளுத்தங்கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரொம்பவே ஆரோக்கியமான உளுத்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் வந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் கருப்பு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 ஹவர் ஊற வச்சுக்கலாங்க. 1 ஹவர் ஆனதும் அந்த பருப்பு ஊறின உளுத்தம்பருப்பை வந்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஏலக்காய் 2 சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இதுக்கு பதில் கருப்பு உளுந்து சேர்க்குறதா இருந்தால் இப்படியும் செய்யலாம். கருப்பு உளுந்தை வந்து ஒரு வாணலில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கரைச்சி அப்படியும் நம்ம உளுத்தங்கஞ்சி வந்து செய்யலாங்க. இந்த மாதிரி 2 டைப்பாக செய்யலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் உளுந்தை. இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. உளுந்த மாவை வந்து மாற்றிட்டு இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா தாளாரமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம செய்யும்போது நல்லா திக்காகிடும். அதனால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி விக்ஸ் வச்சு நல்லா அடித்து விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் மேலே எடுத்து வச்சு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கஞ்சி வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 வயசு பெண் குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடியே கொடுக்கலாம். இருந்தாலும் குழந்தைங்க வந்து 10 வயசுலேருந்து கொடுக்கும்போது அவங்க பெரிய பொண்ணு ஆகும்போது கஷ்டம் இருக்காது. எதுவுமே ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கர்ப்பப்பையெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இடுப்பு எலும்புகளும் நல்லா வலுவு பெறுங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நீங்களுமே செஞ்சு சாப்பிட்லாம். நமக்கு அந்த இடுப்பு வலியெல்லாம் குறையுங்க. இப்போ பாருங்கள், அந்த உளுந்தோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு ஃபைனலாக துருவின தேங்காய் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டேன். இப்போ ஒரு தாளிப்பு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு நான் பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா மேலே வந்து சேர்க்கறதுக்காக. நல்லா கிறிஸ்பியாக வறுத்தாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உளுந்தங்கஞ்சியை வந்து டம்ளருக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ நான் செஞ்சுங்கிற அளவுகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 டம்ளர் உளுந்தங்கஞ்சி வந்து வந்ததுங்க. சேர்த்துட்டு இப்போ இது மேலே கொஞ்சமாக துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம்ல நட்ஸு, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமாக இருக்கோ அது வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம்.